ஹோட்டல்ல செய்யற மாதிரி வடகறி வீட்ல செஞ்சா வரமாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்றவங்க இந்த ரெசிபியை பார்த்துட்டு கண்டிப்பா அப்படியே ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி வரும். நிறைய பேர் வடகறி ரெசிபி கேட்டிருந்தீங்க, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? 2 கப் போல கடலை பருப்பை நான் 5 மணி நேரம் போல ஊற வச்சு எடுத்திருக்கேன். அப்படி தொட்டாலே 2 உடஞ்சு வந்துடும், அந்த அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க. இப்போ அது கூடவே 4 போல வரமிளகா கொஞ்சமா உப்பு போட்டு இந்த மாதிரி அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். தோசைக்கல்லில் எண்ணெய் போட்டுட்டு 2 பக்கமும் இந்த மாதிரி திரட்டி அடை மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு பட்டை வகைகள், 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு 3 பச்சை மிளகாய், 2 கொத்து போல புதினா சேர்த்துக்கலாம். 1/2 நிமிஷம் போல வதக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து அதையுமே நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். லோ ஃபிளேம்ல வச்சுட்டு மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள், தனியா தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். இதையுமே 1 நிமிஷம் போல வதக்கிட்டு நான் 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கிறேன். அடை ஆறினதும் இந்த மாதிரி உதிர்த்து எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஃபிளேம்ல வச்சுட்டு 5 நிமிஷம் போல குழம்பு நல்லா கொதிச்சு வந்து குக் ஆனதும் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான வடைக்கறி ரெடி. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ரெசிபி கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்காக நான் குக் பண்றேன். பாய்.